Hi, hello friends. Vanakkam and welcome back to our channel ST Kandandavanam. இன்னைக்கு நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல ஒரு சங்குப்பூ செடி தான் நட்டு வைக்க போறோம். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல காஞ்ச இலை தழை அப்புறம் மண்ணு, மாட்டு தோல் உரம் இதெல்லாம் ஃபில் பண்ணி நான் வந்து வெச்சிருக்கேன். இப்போ வந்து 1 month கிட்ட ஆயிருச்சு நான் இதெல்லாம் ஃபில் பண்ணி. இப்போ இந்த வெர்டிகல் ட்ரீ லிஸ்ட்ல தான் நம்ம வந்து இந்த செடியை வந்து ஏத்தி விட போறோம். ஆல்ரெடி கோவக்காய் கொடி இருக்கு. நம்ம இப்போ வந்து இதில் அடிஷ்னலாக வந்து சங்குப்பூவும் வைக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இதில் வந்து நிறைய கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்ட் டேஸில் எடுத்து. ஸோ அதை வந்து உங்களால் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் அந்த சங்குப்பூ செடி. நான் வந்து இது SRM காலேஜ்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஒரு சின்ன சீட்ஸாக தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை வந்து இந்த குட்டி பெயிண்ட் பக்கெட்டில் போட்டு வளர்த்துறேன். ஒரு 1 year கிட்ட இந்த தொட்டிலே இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இது வந்து இந்த இடத்துல நட்டு வைக்க போகிறேன். ஏன்னா இதில் எனக்கு சீட்ஸே கிடைக்கல இந்த குட்டி தொட்டியில் வச்சுருக்கிறதுனால. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நடவு செய்ய போகிறோம். இந்த தொட்டியிலேருந்து ஃபஸ்ட்டு இந்த பிளான்ட்டை வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த தொட்டி வந்து ரொம்ப பழைய தொட்டி. அதனால் நான் அப்படியே வந்து ஈஸியாக அதை உடச்சி எடுத்துட்டேன். நமக்கு மெயினாக என்னென்னா ரூட்ஸ் வந்து உடையக்கூடாது. மண்ணிலேருந்து ரூட்ஸ் உடஞ்சா தான் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா பிளான்ட் வந்து சர்வைவ் ஆகிறது வந்து கஷ்டமாயிரும். ஸோ அதனால் தொட்டிக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம தொட்டியை உடச்சிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம நடவு செஞ்சிடலாம். அதுக்கு அந்த தொட்டியை எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த தொட்டியை சுற்றி வந்து இந்த மாதிரி கையை வச்சு தட்டலாம். அப்போ என்ன ஆகும்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சாயில்லாம் லூசன் ஆகும். பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த சாயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து கொட்டுது. இப்போ வந்து நம்ம பிடிச்சி இழுத்தோம்னா ஈஸியாகவே நமக்கு வந்துடும் செடி. தொட்டியில் பாருங்கள் எவ்வளோ ரூட்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அண்டு இதில் வந்து அந்தளவுக்கு வளரவும் இல்லை. செடி மட்டும் நல்லா இருந்தது, நமக்கு தேவையான அளவுக்கு பூ வரவே இல்லை. அதனால தான் எடுத்து நான் அது வந்து நட்டு வைக்க போகிறேன் மாற்றி. இப்போ இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சோன்னா நமக்கு நிறைய பூ கிடைக்கும். அதுக்காக தான். அண்டு சீட்ஸ் வந்ததுன்னா அதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். யாராவது ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணலாம் இந்த பிளான்ட்டை. ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நம்ம தொழு உரத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மக்கின நிலையில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பாதி மக்கின தொழு உரத்தில் வந்து ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும். பிளான்ட் வந்து பட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் நல்லா மக்கின நிலையில் இருக்கக்கூடிய தொழு உரமோ இல்லைனா நீங்கள் வந்து மண்புழு உரம் வந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜென்டிலாக பிளான்ட் எடுத்து வச்சுட்டு அந்த மண்ணெல்லாம் வந்து சுற்றி நம்ம ஃபில் பண்ணிடலாம். நல்லா கொஞ்சம் கையை வந்து வச்சு நல்லா அழுத்தி கூட விடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி அழுத்தி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி வந்து நல்லா ப்ராப்பராக ஃபுல்லாக விடணும். அந்த தண்ணி விட்டோன்னா என்ன ஆகணும்னா கீழே வந்து ட்ரைன் ஆகணும். அது இந்த தொட்டியிலேருந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆகணும். அப்படி இருக்குதுன்னா பிரச்சனையே இல்லை. தண்ணி வந்து நின்றுச்சுன்னா வேரழுகல் பிரச்சனை, அப்புறம் செடி பட்டு போகிறது, அதுக்கப்புறம் இலையெல்லாம் வந்து பழுத்து போகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். நம்ம ஒரு 1 week கழித்து நம்ம வந்து இதுக்கு நீம் பவுடர் கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள் இது நட்டு முடிச்சாச்சு. நம்மளோட பிளான்ட் வந்து 1 weekலேயே இந்தளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த க்ரீப்பர்ஸ் வந்து ஃபுல்லாக அந்த பந்தலை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 3 weeksல கழித்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி மொட்டுலாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் செடி ஃபுல்லாக மொட்டு தான் இருக்குது. ஒரு 30 days கிட்ட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து 1-2 பூ வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு பூ பூத்துருக்கு. இது ஃபஸ்ட்டு பூ. இது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு இந்த பந்தலில் நம்ம பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து சங்குப்பூவிலே நல்லா அடுக்காக இருக்கக்கூடியது. இது வந்து நான் ஒரு மெமரியாக தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இதை வந்து இந்த அளவுக்கு நான் வளர்த்து எடுத்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு இதுலேருந்து சீட்ஸ் எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் டஃப்பு தான் நமக்கு. ஏன்னா இது நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து போயிட்டு இந்த சீட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். 3 weeksல பார்த்திங்கன்னா நமக்கு 1-2 பூ பூத்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து பூ வந்து கம்மியாயிடுச்சு. ஆனால் பந்தலையே வந்து க்ரீப்பர்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. பூச்செடி சூப்பராக வளர்ந்து நிறைய பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி தான் டெய்லியும் இந்த மாதிரி ஒரு 50-60 பூ கிட்ட பூக்குது இந்த செடியிலேயே. இது வந்து மெடிசினல் பெனிஃபிட்ஸ் அதிகம் இந்த பூவில். யூஸ் பண்ணி நம்ம வந்து டீ ப்ரிப்பேர் பண்ணி கூட குடிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குன்னே சொல்கிறாங்க. இந்த பூவெல்லாம் நம்ம பறித்து அப்படியே நிழலில் காய வச்சு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நமக்கு ஃபேஸ் பேக் போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நிழலில் காய வச்சும் நம்ம வந்து டீ ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். அண்டு இதை வச்சு பாத்திங் பவுடர் ரெடி பண்ணுறோன்னா அதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். சாமிக்கும் போடலாம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பூவு. இது வந்து நான் SRM காலேஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது 1.5 yearsக்கு முன்னாடி. ஸோ சின்ன தொட்டிலே வச்சு இருந்தேன் நான். இப்போ வந்து இது நிறைய பூக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் பூவெல்லாம் அப்படியே பூத்து கொட்டிடுது, காயே வைக்கலை. இப்போ தான் வந்து சீட்லிங்காக நான் அப்படியே விட்டேன் பூ பறிக்காமல். இந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு விதை மட்டும் வந்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இதில் நிறைய விதை வரும்னு நினைக்கிறேன்.
ஃபுல்லாக இருக்குது. இது இந்த சைடு. ஸோ இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த சைடும் நிறையா ஃப்ளவர்ஸ் இருக்குது. இப்போ இந்த பூவெல்லாம் பறிக்கலாம். நான் இந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு நான் காட்டுறேன் எவ்வளோ பூ வந்து இன்றைக்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பூவை வந்து இங்கிலீஷில் அப்ராஜித்தான்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும். இது ஈவினிங் தான் நான் பறிக்கிறேன். ஈவினிங்காக எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் அந்த ஃப்ளவர்ஸ்லாம். தமிழில் வந்து இது சங்குப்பூ. சங்குப்பூலே வந்து இது வந்து ப்ளூ கலர் அண்டு அடுக்கு சங்குப்பூ. இதுவும் ஒரு நாட்டு வெரைட்டி. இது எதுக்காக நான் இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சுருக்கேன்னா, இதில் வந்து நிறைய பூவெலாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இந்த பூ வந்து ரொம்ப ரேரு. நமக்கு வந்து இது காசு கொடுத்தாலும் நமக்கு இது கிடைக்கவே கிடைக்காது இந்த பூவு. நான் இந்த கூடை ஃபுல்லாக பூ பறிச்சிருக்கேன். ஆனால் இன்னும் இந்த இடத்துலலாம் பூ இருக்குது. அது கை எட்டின வரைக்கும் நான் பூவெல்லாம் பறிச்சிட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி செடிலாம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக வளர்த்து பாருங்கள். ஸோ இது சீட்ஸ்க்காக நான் சில விட்டுருக்கேன். இப்போ தான் பார்த்தேன் இந்த இடத்துல நிறைய இடத்துல விதைலாம் இருக்குது. ஸோ இங்கே ஒரு விதை இருக்கும் பாருங்கள், இங்கே ஒன்று, அப்புறம் மேலே எதுவும் அங்கேயும் இருக்குது இந்த இடத்துல. அப்புறம் ஆஸ் யூஷுவல் அந்த இடத்துல ஒன்று காட்டினேன். இப்போ இங்கே இருக்க ஃப்ளவர்ஸ்லாம் நான் அப்படியே விட்டேன். இது ஃபுல்லாக சீட்ஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணலாம் இந்த ஃப்ளவர்ஸ் தேவைப்படுறவங்களுக்கு. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அண்ட் இந்த மாதிரி கார்டனிங் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.